இன்னும் இளமதிய காணோம். எப்ப வருவா? வந்துருவா, நானும் உன் கூட தானே இருக்கேன். எனக்கு இளமதி வந்துட்டா. நீ எதுவும் சொல்ல, அமைதியா அவ வரட்டும். வா இளமதி. வாமா. என்ன வாசல்லே வந்து நிக்கிறீங்க? என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல சும்மாதான். என்னங்க சொல்லுங்க. நீ சொல்லு காந்திமதி, நீயே சொல்லு. நீங்க சொல்லுங்க. நீயே சொல்லு. என்ன? அது ஒண்ணு இல்ல, பரம ஏதோ அவசரமா உன்னை வர சொன்னால. என்ன விஷயம்? ஒன்னும் இல்லம்மா, ஏதோ gift கொடுக்கறேன் அது இதுன்னு சொல்லி கடைக்கு கூட்டிட்டு போய் ஒரு சுடிதார் எடுத்து கொடுத்தான். ஆமா, ஏன் இத பத்தி விசாரிக்கிறீங்க? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல, சும்மாதான். சரி, எனக்கு டயர்டா இருக்கு, நான் உள்ள போறேன். சரி. என்ன காந்திமதி? என்னங்க இது? ஏதோ கலாமா சொன்னதை கேட்டப்ப பரம இன்னைக்கே எல்லாத்தையும் இளமதி கிட்ட சொல்லிடுவான்னு நினைச்சேன். பார்த்தா அவ இளமதி கிட்ட எதுவுமே சொல்லல போல இருக்கே. சரி விடு காந்திமதி, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் சொல்லதானே போறான். காந்திமதி, எனக்கு ஒரு சந்தேகம். என்னங்க? திடீர்னு பரமன் சொன்ன விஷயத்தை எப்படி நம்ம கிட்ட சொல்றதுன்னு நினைச்சு இளமதி சங்கடப்படுறாளோ என்னவோ. இங்க பாரு, நாம போய் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, பரம நல்ல பையன், எங்களுக்கு முழு சம்மதம்னு நாமளே போய் சொல்லிட்டேன். என்ன? இல்லங்க, வேணாம். என்ன காந்திமதி, நீதானே பரம மாப்பிள்ளையா வந்தா பரவாயில்லன்னு சொன்ன, இப்ப இப்படி பேசுற? அவசரப்படாதீங்க. ஏற்கனவே ரிஷி விஷயத்துல நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இளமதி எனக்கு கல்யாணம் வேணான்னு சொன்னப்போ நான் அவளை வற்புறுத்தி இல்ல கிட்டத்தட்ட மிரட்டி அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சேன். ஒருவேளை அந்த கல்யாணம் நடந்திருந்தா இளமதி வாழ்க்கை என்ன ஆயிருக்குமோன்னு நினைச்சாலே பயமா இருக்குங்க. அதனால இனிமே அவ வாழ்க்கை அவ கையில தாங்க இருக்கு. இனிமே அவ என்ன முடிவெடுத்தாலும் ஒரு அம்மாவா நான் அவளுக்கு துணையா நிப்பேன். மத்தபடி அவ கழுத்துல யாரு தாலி கட்டணும்னு முடிவெடுக்க வேண்டியது அவ மட்டும்தாங்க. அந்த உரிமை எனக்கு இல்ல, நான் ஒதுங்கிட்டேன். என்ன காந்திமதி இப்படி பேசுற? இல்லங்க, நான் சொன்னதுதான். நான் அதுல ரொம்ப தீர்மானமா இருக்கேன். நான் லூசு தான், பைத்தியம்தான். ஆனா ஓ மேல எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. பரமனுக்கு நான் என்ன சொல்லி புரிய வைப்பேன்? எது சொன்னாலும் வார்த்தையால புரிய வைக்கிற விஷயமா இது? இது வாழ்க்கை.
தொல்லை பண்றேன்னு கம்முக்கம்மா அடுத்த பஸ் ஸ்டாப்ல வந்து நிக்கிறியா? இங்க வந்தா விட்டுருவனா? என் செல்ல குட்டியை தேடி தான் போவேன். நான் மட்டும் தினம் உங்ககிட்ட வந்து லவ் சொல்றேன். நீ லவ் சொல்லாம மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்சிட்டு இருக்கியே, மாமா மனசு என்ன பாடுபடும்? ச்சீ, யாருக்கு யாருடா மாமா? நான் தான் உனக்கு மாமா. லவ் சொல்லடி கண்ணு. ஏய், ஏய், விடா கைய. மரியாதை கெட்றோம் ராஸ்கல். இத்தனை பேர் இருந்தும் ஒருத்தர் கூட இவனை தட்டி கேட்க மாட்டீங்களா? என்ன அநியாயம் பண்றான் பாருங்க. எப்படி கண்ணு தட்டி கேட்பாங்க? நான் சாதாரண ஆளா இருந்தா பரவாயில்ல, மினிஸ்டர் பையன். அத முதல்ல நீ தெரிஞ்சுக்க. மினிஸ்டர் பையனா இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம்னு அர்த்தமா? ச்சீ, நான் இப்பவே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன். ஓ, எங்க வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. அத பத்தியெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். அப்புறம் சொல்லும், ஒரு கிஸ் கொடுத்தா சந்தோஷமா இருக்கும். கொடுக்கட்டுமா? இப்போ உன் வீரத்தை பாராட்டி ஒரு கிஸ் உனக்கு அன்பளிப்பா கொடுக்குறேன். இவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய நீ அடிப்ப? உன்னை சும்மா விட மாட்டா. உன்ன மாதிரி பொறுக்கி அடிக்கிறதுக்கெல்லாம் தைரியம் வேணுமாடா? உன்னெல்லாம் உயிரோட விடுறேன்னு சந்தோஷப்பட்டு ஒரு பொம்பளை பொண்ண உங்க முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு இருக்கான், தகராறு பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க? உங்க வீட்லயும் பொண்ணுங்க இருக்காங்கல்ல, உங்களை மாதிரி ஆளுங்களால தான் பிரச்சனை அதிகமாயிட்டு இருக்கு. ஒரு தப்பு நடக்கும்போதே தட்டி கேட்டு இருந்தீங்கன்னா தப்பு பண்றவனுக்கு பயம் இருந்திருக்கும்ல. ஆனா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. தப்பு பண்றவங்களை விட நீங்க தான் பெரிய குற்றவாளிங்க. ஏன் நாளைக்குலாம் உங்களுக்கும் பிரச்சனை வந்தா எமையா வந்து கேட்பான்? அப்படி வாடா. என்னடா முறைக்கிற? வாடா. வாடா. ஏய், எங்க விடுறான்றல பட்டு யாருன்னு தெரியாம மேல கை வச்சிட்டு இருக்க. வாங்க. ஏய், விடுறா என்ன? ஏய், கையறா. நான் யாருன்னு தெரியாம என் மேல நீ கை வச்சிட்ட. உள்ள போனது என்னோட செல்வாக்கு என்னன்னு உனக்கு தெரியும். ஏய், நீ மினிஸ்டர் பையனாரு இல்ல யார் பையனா வேணாரு, புரியுதா? இல்ல எவ்வளவு செல்வா கூட வேணாலும் இரு, அதுக்காக நீ பண்ற தப்பெல்லாம் சரின்னு ஆயிடாது, புரியுதா? வாடா.